ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு நேச்சுரலான ஃபேஸ் பேக் வந்துட்டு பண்ண போகிறாங்க. கடுக்காய் பவுட்ரு வந்துட்டு யூஸ் பண்ணி. ஸோ இந்த கடுக்காய் பவுட்ரு வந்து பார்த்திங்கனாக்கா நான் சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஏஷியன் காலத்தில் வந்து ஆயுர்வேதிக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்கின் கேருக்காக இருக்கட்டும், ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் வந்துட்டு எப்படி எல்லாம் கூப்பிட்றாங்க சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நீங்கள் உங்கள் லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கனாக்கா பக்கத்தில் நம்ம பல்சர் கடைன்னு சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருத்துவ கடைன்னுவாங்க இல்லையா. ஸோ அந்த கடையில் கூட பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய் பவுடராக விற்கிறாங்க, பார்த்திங்கன்னா கடுக்காயும் விற்கிறாங்க. நீங்கள் ரெண்டும் அது வந்து நீங்கள் பயங்கரமாக ஸோ நான் கடுக்காய் பவுடர் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் என் ஃபேஸுக்கு அசிடிட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல் அதுக்கெல்லாம் ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணி எனக்கு என் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டி பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு வந்துட்டு என் ஃபேஸில் லைட்டாக வந்து ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணி ரோஸ் வாட்டர் வேண்டாம் நினைச்சு வந்துட்டு நீங்கள் தயிர் ரெடி பண்ணிக்கிறேன். நான் ஃபிங்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸுக்கு வந்து நீங்கள் ப்ரஷ் நீங்கள் ப்ரஷ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வீனியாக வந்து வந்து கிடைக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு வந்து போயிருக்கு. நான் இப்போ ஃபேஸ் பட் தயிருக்கு பதில் நம்ம வந்து ரோஸ் பேக் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கிட்ட வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது மெயினாக பார்த்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம வாய் ஒதுட்டு சைடில் மசாஜ் வந்து கொடுக்கும்போது நம்ம கண்ணுக்குள்ளே வந்துட்டு போகாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ என்னோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கண்ணுக்குள்ளே போகாத மாதிரி போட்டுருவேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுட்ரு பயங்கரமாக கண்ணுக்குள்ளே போனால் ஆகிடும். அதே மாதிரி வாய்க்குள்ளே தவறுப்பா ஒரு மாதிரி இருக்கும். என் ஃபேஸ் வந்துட்டு எப்படி க்ளோ வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வந்துட்டு க்ளோ ஆகும். ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸஸ் ஆஃப் ஆயில் வந்துட்டு கண்ட்ரோல்னஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த கடுக்காய் பவுடர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் எதனா இம்மீடியட்டாக ஃபங்க்ஷனுக்கு ஃபேஸ் ரொம்ப ஆயிலாக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குனாக்கா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வந்துட்டு நான் அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபேஸுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டமக்கு வந்து இந்த கடுக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ கடுக்காயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேவைப்பட்டாக்கா ஆயில் ஸ்கின்னாக இருக்குனாக்கா ரோஸ் வாட்டர் இந்த ஆயில் ஸ்கின் தான். ஸோ நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் கூட நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு பிம்பிள் ஆக்னி ஸ்கின்னாக வந்துட்டு இருக்குது, பிம்பிளாக வந்துட்டு உடனே வந்துடும்னாக்கா தயிரை வந்து நீங்கள் அவாய்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்து பிம்பிள் வந்துட்டு உடனே வரும். கொஞ்சம் ஆயில் ஸ்கின் வேறு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேஸ் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆயில் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் வந்து பண்ணுறோம். ரெண்டுமே வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ண ரெமெடி அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க்னஸ் வந்துட்டு அப்புறம் ஆக்னி மார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட் இன் ஒன் டே சிங்கிள் டேல வந்து கேட்காது. எந்த ஒரு நேச்சுரல் ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப கட்டியாக திக் பேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹெட் ஸோ நம்ம வந்துட்டு கையில் இருக்கிறது எல்லாமே 100% வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டாலே போதும். மெயினாக இது வந்துட்டு நீங்கள் போட்டுட்டீங்கன்னாக்கா எந்த அப்ளை பண்ணி விட்டாலே எதுவுமே போடாதீங்க. 2 hours அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து அப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டேன் எல்லாமே காலி ரொம்ப பர்ன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ப்ளீஸ் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக ஸ்கின்னுனாக்கா நம்ம பார்க்கலாம் நம்ம முகம் எப்படி இருக்குது அப்படின்னு. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சினாக்கா நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குனாக்கா கமெண்ட் செக்ஷனில் டூ கமெண்ட். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா ப்ளீஸ் டூ அ பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இரிட்டேஷன் வந்துட்டு இருக்குது, ரொம்ப பர்ன் ஆகிற மாதிரி இருக்குனாக்கா சரிங்களா. ஸோ இப்போ என் ஃபேஸ் வந்துட்டு இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ இன்னும் 15 minutes கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்துட்டு எப்படியா இருக்குது பாருங்கள், நல்லா வெட்டாயிடுச்சு காஞ்சிடுச்சு. ஸோ இப்போது டக்கு டக்குன்னு போய் நம்ம ஃபேஸ் வந்துட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்காது. ஸோ நான் ஃபேஸ் வாஷ்
கம்ப்ளீட்டாக வந்துட்டு பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோப்புமே நான் போடலை ஃபேஸில் வந்துட்டு. ஜஸ்ட் நம்ம நார்மல் வாட்டரில் நான் வந்து ஃபேஸ் வந்துட்டு க்ளீனாக ரப் பண்ணி, ரொம்ப நரன்னு பண்ண வேண்டாம், லைட்டாக ரப் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இது பண்ண போகிறேன், நான் கழுவ போகிறேன். அவ்வளோதான் காய்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் அப்படியே முகத்தை தொடச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கனாக்கா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது என் ஃபேஸுன்னு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் முகம் வந்துட்டு எவ்வளோ சேஞ்சஸ் வந்து ஆகியிருக்குன்னு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் இப்போத்துக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பளிச்சுன்னு ஒரு க்ளோ வந்துட்டு இருக்குது as it is. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஐ ஹோப் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். அவ்வளோதான், பொட்டு வச்சாச்சு, லைட்டாக ஐப்ரோ போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் மை லுக். தேங்க்யூ காய்ஸ்.